எம்ஜிஆரே திமுகவில் இருந்து வந்தவர்தான். இரண்டு திராவிட கட்சிக்கும் பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது என்றும், எங்கு மரியாதை உள்ளதோ அங்கு இருப்பது ஒன்றும் தவறு இல்லை என்றும் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். காட்பாடி அருகே எம்ஜிஆர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்னையில் இருக்கிற தெருக்கள் பெயர்கள், சாலையின் பெயர்கள்லாம் ஜாதி பட்டங்கள் இருந்தது. அதை முதலாக மாற்றியவர் எம்ஜிஆர் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எல்லா ஜாதி பெயரும் எடுத்து சொன்னார். அப்படி கொள்கையிலும் உறுதியாக இருந்தார். மக்களுக்கு சேவை செய்வதிலும் அவர்தான் முதன்மையாக இருந்தார். அவர் வணங்கத்தக்க ஒருவர். அவருக்கு ஒரு கோயிலை இன்றைக்கு முறை கட்டியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. நம்முடைய பகுதிக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் இருந்தா ஜானகம்மா சாலா வந்துருவாங்க. சார், அவரால் பயனடைஞ்சவங்க, அவரால் பயன்பெற்ற பலர் இன்னைக்கு அவரை மறந்துட்டு வேற ஒரு கட்சிகளுக்கு மாறுறாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதியா உங்களுடைய கருத்து என்ன சார்? அவரே திமுக வந்தவர் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் அவர். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டவர். அவரே திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை திமுக அண்ணா திமுகவுக்கு பெரிய வேறுபாடு கிடையாது. நான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர். ரெண்டு பேர்ல எங்க மரியாதை இருக்கோ அங்க இருந்து போறது எனக்கு தப்பா தெரியல. சார், வரும் காலங்கள்ல உங்க ஜெனரேஷன்ல இருந்து யாரும் அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா யாருமே உங்களுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரல. அது நான் சொல்ல முடியாது. நீங்க ஒரு முன்னோடியா நின்று வழி நடத்தலாம். எந்த துறையில போனாலும் அவர் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும். அதுதான் இப்போ குடும்பம் செஞ்சுட்டு. நல்லா கேள்வி கேட்டீங்க. அது அண்ணா ஒன்றும் உண்மையான பதில் சொல்லலை. நல்ல கேள்வி கேட்டீங்க. அரசியல் யாருன்னா வருவீங்க. ஒருத்தர் அரசியல் வரணும்னு நாங்கள் எல்லாமே விரும்புகிறோம். வரணும், அதை அறிவிக்கணும் ஒரு அண்ணன்.